சென்னை தாம்பரம் பஸ் ஸ்டாண்டிற்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில் இருக்கிறது அந்த பகுதி. எப்போதும் கூட்ட நெரிசலுடன் காணப்படும் அந்த ஏரியா சம்பவத்தன்று மயான அமைதியில் இருந்தது. அதற்கு காரணம் அந்த தார் ரோட்டில் உறைந்து கிடந்த ரத்தம். கொல்லப்பட்டவர் அனாதையாக நின்று கொண்டிருந்த ஆட்டோவின் உரிமையாளர் கார்த்திக் ராஜா. 35 வயதான இவர் தாம்பரம் இரும்புலியூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மீது தாம்பரம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார். அதிலிருந்து எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டி வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று சவாரிக்கு சென்றவர் மர்ம நபர்களால் வெட்டி சரிக்கப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் கார்த்திக் ராஜாவை கொன்றது வேறு யாரும் இல்லை, ஆட்டோ ஸ்டாண்ட் சங்க தலைவராக இருக்கும் ஆனந்தன் என்பது தெரிய வந்திருக்கிறது. காரணம், இருவருக்கும் இடையே சவாரி எடுப்பதில் இருந்த முன்பகை. சில மாதங்களுக்கு முன்பு தொழிலை ஆரம்பித்த கார்த்திக் ராஜா அப்பகுதியில் எந்த ஆட்டோ ஸ்டாண்டிலும் உறுப்பினராக இல்லாமல் தனியாக ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார். குறிப்பாக ஆனந்தனின் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே கார்த்திக் ராஜா சவாரி ஏற்றி இருக்கிறார். இதனால் ஆனந்தன் அவரை பல முறை கண்டித்திருக்கிறார். ஆனால் கார்த்திக் ராஜா அதையெல்லாம் கேட்காமல் மீண்டும் மீண்டும் அங்கு வந்து சவாரி ஏற்றியதாக சொல்லப்படுகிறது. சங்கத்தில் உறுப்பினராகவும் கார்த்திக் ராஜா தயாராக இல்லை. இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரே அடியாக முடிவு கட்ட நினைத்த ஆனந்த் கார்த்திக் ராஜாவை சமாதானம் பேச அழைத்திருக்கிறார். திட்டமிட்டபடியே ஆனந்த் அவரது நண்பர்களோடு தயாராக இருக்க, கார்த்திக் ராஜா வந்ததும் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் ஆனந்தன் உட்பட 5 பேரும் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். கார்த்திக் ராஜா கொல்லப்பட்ட அதே இரவு குரோம்பேட்டையில் லாரி உரிமையாளரை அவருடைய டிரைவரே வெட்டி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் தாமஸ், குரோம்பேட்டை நாகல்கேணி பகுதியைச் சேர்ந்தவர். 50 வயதான இவர் தோல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் லாரியை சொந்தமாக வைத்திருக்கிறார். இவரிடம் சபரி என்பவர் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். 30 வயதான சபரிக்கு 2.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்திருக்கிறது. ஒரு குழந்தை உள்ளது. குடும்பம் பெரிதானதும் வருமானம் பத்தாமல் போனதால் சபரி தாமஸிடம் பார்த்து வந்த மாதச்சம்பள வேலையை விட்டுவிட்டு ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். அதன் பிறகும் தாமஸுடன் சபரி பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கிறார். இந்த சூழலில் சபரி தாமஸிடம் குறைந்த விலையில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் கிடைப்பதாக கூறவே சைட் பிசினஸில் அதை வாங்கி விற்கலாம் என தாமஸ் நினைத்திருக்கிறார். பொருட்கள் வாங்க 28,000 ரூபாயை சபரியிடம் கொடுத்திருக்கிறார். நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. ஆனால் பொருட்களும் வரவில்லை, வாங்கிய பணமும் திரும்ப வரவில்லை. சபரி அந்த பணத்தை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டதாக தெரிகிறது. இதனால் வெறுப்பான தாமஸ் சபரியிடம் கொடுத்த பணத்தை கேட்டு நச்சரித்திருக்கிறார். இதோ அதோவென சபரியும் நாட்களை கடத்த, சம்பவத்தன்று பணத்தை கொடு அல்லது உன் அம்மாவையும்
மனைவியையும் ஒரு வாரம் என்னுடன் அனுப்பி வை என தாமஸ் தவறாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான சபரி பழைய ஓனர் என்றும் பார்க்காமல் தாமஸை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்திருக்கிறார். இந்த 2 சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போலீசார் நடந்த கொலைக்கு வேறு ஏதும் காரணங்கள் இருக்குமா என சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.